மதுரை இவ்வளோ இதுவான சிட்டி, இவ்வளோ க்ரௌடடான சிட்டி, எவ்வளோ பேர் இருப்பாங்க. அதுல வந்து ஒரு செக்லூடடா ஒரு தனியான ஒரு சின்ன மலை, அதுல தனியா இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி. இங்க இருந்து நீங்க வந்து மதுரையை பார்க்கறது ஃபுல்லா பார்க்கலாம். ஈவன் மீனாட்சி அம்மன் கோவில் இங்க இருந்து தெரியும் அழகா. காலைல மணி இப்போ 10 ஆகுதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரெக்ரெட் பண்ணிட்டு இருந்தேன் அந்த இது நினச்சி. சாப்பிட்ருக்கக்கூடாது, கடைக்கு போயிருக்கக்கூடாது, 2 பிளேஸுக்கு போயிருந்தோம், போயிருக்கக்கூடாது. நீ நினச்சி நான் வந்து ரொம்ப ரெக்ரெட் பண்ணிட்டு இருந்தேன். என்ன பண்ணியிருப்பேன், ஏன் சாப்பிட்டு மோசமான ஃபுட் பாய்சனிங். ஃப்ளாஷ்பேக். ப்ரெஷர் வந்து ரொம்ப லோவாக இருக்குது, 90-60 இருக்குது. மதுரையில் வந்துட்டு எதுவும் சாப்பிடணும் இருக்குதுன்னு கொடுப்பாருங்க. இப்போ மதுரைக்கு வரலான்னு யோசிச்சதே அதுக்காக தான். பட் இன்னைக்கு 4 பேர் சாப்பிடுவாங்க. நேற்று இவங்க போயிட்டு முனியாண்டி விலாசம் சாப்பிட்டு வந்திருக்காங்க. இல்லை, வாங்கிட்டு வந்தாங்க. பரோட்டா சாப்பிட்டேன். முனியாண்டி விலாஸ் மதியானம் நல்ல மீன், அப்புறம் மீண்டும் முனியாண்டி விலாஸ். புருஷனுக்கு உடம்பு சரியில்லை, விட்டுட்டு போயிருக்க கூடாது. வந்து டேக் கேர் பண்ணிக்கிட்டேனா இல்லையா? நீங்க விட்டுட்டு போனது தப்பு. வந்து டேக் கேர் பண்ணிக்கிட்டேனா இல்லையா? ஒரே அழுவை வந்ததுக்கு அப்புறம் உடம்புலாம் ஃபுல்லாக பிடிச்சி விட்டுட்டு, விக்ஸ்லாம் தேய்ச்சிட்டு, தைலெலாம் தேய்ச்சிட்டு, மாத்திரைலாம் எடுத்து கையில் கொடுத்துட்டு போனேன் நான். மாத்திரை எடுத்து கையில் கொடுத்துட்டு போனேன். அம்மா இவ்வளோ பெரிய விஷயம் பாரு. சும்மா சொல்கிறேன். யூ குட், நல்லா பார்த்துக்கிட்டீங்க. நைஸ், தேங்க்யூ. வெளியே போய் காட்டலாமா? இந்த இடத்த வேறு பற்றி பேசணும். நேற்று சொல்கிறேன் இருந்தேன். எவ்வளோக்கு எவ்வளோ எதிர்பார்த்தனோ அவ்வளோ டிசப்பாயின்மெண்ட். லெட்ஸ் பிளேஸில் இருக்க பெரிய ப்ளஸ்ஸு. அதாவது நான் ஃபஸ்ட்டு நான் இங்கே வந்த இடமே இதுதான். இதை வச்சு தான் நான் இங்கே வந்து எப்படி தங்கணும்னு நான் வந்து யோசிச்சது. அந்த இடம் அது வந்து ஒரு ரெஸ்டாரண்ட். எப்படி இருக்குது பாருங்கள். இந்த இடத்த பார்த்தா எப்படி தங்க வேணான்னு தோணும். இங்கேயே இப்படி இருக்குது, உள்ள ரூம்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு தானே யோசிப்பீங்க நீங்கள். நான் அந்த மாதிரி யோசிச்சது தப்பு கிடையாது. அங்கே பாருங்கள், என்னோடய ஃபேமிலி உட்காந்து விளாண்டுட்டு இருக்கு. என் கூட வந்து ப்ரோ இருக்கார், விவேக் ப்ரோ, மதுரைனா ப்ரோ. இந்த பாருங்க, இந்த இடம் பயங்கரமாக இருக்கும். இங்கேருந்து அப்படியே நீங்கள் மதுரையை பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு பிளேஸு. குட் ஆஃப்டர்நூன் எல்லாத்துக்கும். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சூப்பர். நான் காட் பெட்டர். நேற்று நைட்டுக்கு காலைல பெட்டர், காலைக்கு இப்போ பெட்டர். அண்ட் மணி இப்போ 2 நம்ம வந்து வெளியே கிளம்புறோம். அதுக்கு முன்னாடி இந்த பிளேஸ், இந்த ரூம் பற்றி சொல்லியிருந்தேன். இந்த ரூம் அண்ட் இந்த ஹோட்டலோட தனித்துவமே என்னன்னா, இது வந்து ஒரு 140 வருஷம் பழைய ஒரு ப்ராப்பர்ட்டி. இது வந்து தாஜ் வந்து ஓன் பண்ற ஒரு ப்ராப்பர்ட்டி. அண்ட் ரொம்ப மதுரை இவ்வளோ இதுவான சிட்டி, ஒரு எவ்வளோ க்ரௌடடான சிட்டி, எவ்வளோ பேர் இருப்பாங்க. அதுல வந்து ஒரு செக்லூடடா ஒரு தனியான ஒரு குன்று சொல்லலாம், ஒரு சின்ன மலை குட்டியா, அதுல தனியா இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி. ரொம்ப அழகா இருக்கும் வெளில இருந்து பார்க்குறது. இந்த ரூம் பொறுத்த வரைக்கும் அதே 140 வருஷம் பழசா. ஓகே, அந்த மாதிரி ஒரு ஹை சீலிங்ஸ், அந்த மாதிரி ஒரு காவ் அவுட் பண்ண விண்டோஸ், அதுக்கடுத்து ரொம்ப தடி வால்ஸ்லாம் பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் நம்ம இவ்வளோ இன்ச்சு கொடுப்போம், இவ்வளோ திக்னஸ் கொடுப்போமா, இவ்வளோ திக்னஸ், இந்த மாதிரிலாம் இருக்கிற ஒரு ரூம். ஸோ விண்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விண்டோஸ், இது வந்து அந்த காலத்தில் இருக்கிற விண்டோஸ். அண்ட் அது ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து இந்த ஃப்ரெஞ்ச் டைப்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி டைப்பில். அண்ட் இதில் ஒரு வாலோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இருக்க மாதிரிலாம் கிடையாது, ரொம்ப திக்காக இருக்கும். இப்போ பாருங்க, என்னோட கை நான் இங்கே வைக்கிறேன்ல, இவ்வளோ என்னோட 1 முழத்துக்கு மேலே வருது. என்னோட இவ்வளோ திக்னஸ் வால்ஸ் இருக்கிற ஒரு ரூம். இதே மாதிரி ரூம்லாம் நீங்கள் யூஸ்வலாக தங்க முடியாது. ஸோ அதான் இந்த ப்ராப்பர்ட்டியோட தனித்துவம் நான் சொல்லுவேன். அண்ட் இப்போ நம்ம இருக்கிற ரூம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து புக் பண்ணும்போது நார்மலான ரூம் தான் நம்ம புக் பண்ணோம். பட் இங்கே வந்தோன்னா நமக்கு அப்கிரேட் பண்ணி கொடுத்தாங்க, தேங்க்ஸ் டு கேட் அப்படின்னு சொன்னாங்க அவங்க. என்னன்னா ரூம், அதாவது பெட்ஸு எக்ஸ்ட்ரா வந்து ஃப்ரண்ட்ல உங்களுக்கு
ஒரு சோஃபா வித் 2 சேர்ஸ், அதுல வந்துட்டு நீங்க உட்காந்து டிவி பார்த்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு செட்டப் இந்த ரூம்ல இருக்க டிவி ரொம்ப குட்டி டிவி. ஏன்னா இந்த ரூம் வந்து பெரிய ரூம். எனக்கு தெரிஞ்சு என்னோட ஒரு அனுமானத்துல நான் சொல்றேன், இன்க்ளூடிங் பாத்ரூம் வந்து டெஃபினட்டா ஒரு 450 ஸ்கொயர் ஃபீட் வரலாம், 450 to 500 ஸ்கொயர் ஃபீட் வரலாம் அப்படின்னு நான் வந்து ஒரு இதுல சொல்றேன், கெஸ்டிங்ல சொல்றேன். அதுக்கு வந்து இந்த டிவி வந்து ரொம்ப சின்னது. நம்ம பெட்ல பார்த்தோம்னா என்ன தெரியுதுன்னு தெரியல, இந்த லெட்டர்ஸ் தான் சுத்தமா தெரியல. நீங்க உட்கார்ந்தானா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டிவி. நீங்க சூப்பரா வந்து ஒரு காஃபி மிஷின் வச்சிருக்காங்க. எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்றதுனால, அதாவது இந்த மாதிரி டைம்ல வந்துட்டு வயசு இல்லாத டைம்ல வந்துட்டு என்னால காஃபி குடிக்க முடியாது, அதனால நான் குடிக்கல. அது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு எனக்கு. இது அப்புறமா இந்த டீஸ் இது எல்லாமே இருக்குது. இந்த பர்ஃபெக்ட் கப், சிக்னேச்சர் எஸ்டேட்ஸ் டீஸ், டாடா காஃபி, சுகர்ஸ், மில்க்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டீஸ் இருக்கு. நீங்க வந்து ஒரு டீ நம்ம அடிக்கலாம் ஈவினிங். அண்ட் இந்த கண்ணாடியை பாருங்க, இது வந்து யூஸ்வலா நம்ம எல்லாரும் ஹோட்டல்லையும் போன கண்ணாடி இருக்குன்னா அந்த கண்ணாடியோட டைப் இது வந்து சும்மா ஓல்டு மாதிரி அவங்க காட்டல, ரியல்லி ஒரு ஓல்டு அப்ப பண்ண அந்த கண்ணாடிக்கு சைட்ல 2 அழகான லைட்ஸ் இருக்கு, விச் ஃபீல்ஸ் ரொம்ப ஒரு பழைய மேட்ரு. இது வந்து ரொம்ப ராயலான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. வுட்டுமே அந்த மாதிரி தான் ஃபீல் ஆகுது. இது வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள்னு சொல்லலாம். ட்ரெஸ்ஸிங் தானே இது ட்ரெஸ்ஸிங் டேபிள் தானே. இது ட்ரெஸ்ஸிங் டேபிள் வித் அதில் வந்து இங்கே இந்த கம்பார்ட்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஈவன் நம்ம உள்ள ஒரு டோரே பாருங்க. இப்போ இந்த டோர் வந்து லைட்டா வெளில இருந்து பார்க்கும்போது கொஞ்சம் லைட்டா அப்படி தெரியும். ஸோ இந்த டோர் வந்து அப்படிதான் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து 2 இதுவும் அதே மாதிரி ஃப்ரெஞ்ச் விண்டோ டைப்ல தான். பட் அதில் வந்து அவங்க இது ஒட்டி வச்சிருக்காங்க. ஸோ வெளில இருந்து அந்த அளவுக்கு தெரியக்கூடாது சொல்லிட்டு, வேணும்னா உங்களுக்கு ஃபுல் ப்ரைவசி வேணும்னா நீங்கள் இப்படி மூடிக்கலாம். ஸோ ஒரு டச்சுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓல்டு வீடு அப்படின்ற ஃபீல், அது ஓல்டு ராயலான, அப்போ ஒரு ராயலான ஆள் இருந்தால் எப்படி இருந்திருப்பாங்க அந்த மாதிரி நீங்கள் இப்போ இருப்பீங்க. அதான் பேசிக்லி. அண்ட் இந்த ஃப்ளோர் வுடன் ஃப்ளோர், ரியல் வுடன் ஃப்ளோர். அண்ட் இதுவுமே வந்து இவங்க இப்போ ரீசெண்டாக எதுவும் மாற்றிருக்காங்கன்னு சொல்ல முடியாது, இது கண்டிப்பாக பழசு தான். அந்த நீங்கள் நடக்கும் போதே இந்த ஃபீல் உங்களுக்கு இருக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு பெட்டு கீழே பெரிய கார்பெட் போட்டிருக்காங்க, விச் அது வந்து ஓல்டு மட்டும் இல்லை, கொஞ்சம் அழுக்காகவும் இருக்க மாதிரியே ஃபீல் ஆகுது. ஆல்மோஸ்ட் என்னடா இதெல்லாம் லைட்டாக அழுக்காக இருக்குமோ அப்படின்னு ஃபீல் ஆகுது. இது வந்து நான் சொன்னல அவங்க அப்கிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு, அதுல வந்து 2 குவீன் பெட், நாட் சிங்கிள் கிங் சைஸ் பெட். அந்த மாதிரி கேட்டோம், கிங் சைஸ் பெட் இன்னொரு இடத்துல போய் காட்டினாங்க, அதை நான் சொல்றேன். பட் அதுக்கு முன்னாடி இங்க வந்து இந்த பெட் பயங்கரமான பெட்டுங்க, நல்ல பெட், நல்ல கம்ஃபி, நல்ல தூக்கம் வந்துச்சு. உடம்பு சரியில்லையா அது கேட்டேன். அண்ட் இங்க ஒரு நடுவில் ஒரு சென்டர் டேபிள், அந்த டேபிள்ல வந்துட்டு நார்மல் பேத்தி. அண்ட் இந்த ஃபோன் இருக்குல்ல, இந்த ஃபோன் வந்து வேலை செய்யாது. அண்ணா இந்த ஃபோன் வேலை செய்யலாம் நீ சொல்லலையா அவங்ககிட்ட, அவங்க சரி பண்ணலையா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். நேற்று வந்து இதை சரி பண்ணுறதுக்கு ஆள் வந்தாங்க, நம்ம கேட்டு. நேற்று நைட்டு தானே வந்தாங்க. நேற்று நைட்டு கரெக்டாக எத்தனை மணி இருக்கும்? ஒரு 9 o'clock கிட்ட இருக்கும். அப்போதான் வந்தாங்க. வந்துட்டு அதை உட்காந்து இது பண்ணாங்க, ஒயரை பார்த்தாங்க. அது ரொம்ப நாள் இந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் கம்மியாக தான் இருந்தாங்களோ, கம்மி தான் இருந்திருக்காங்க. அப்படி எனக்கு நான் உடம்பு சரியில்லைனாலும் நான் அவங்கள நான் பார்க்க முடியல. பட் ஐ ஃபீல் எனக்கு அது எப்படி ஃபீல் ஆச்சுன்னா வந்துட்டு ஒரு 10 ஆக்சுவலி அது 10 மணிக்கு மேலே தான். நான் 100% ஷுவர் 10 மணிக்கு மேலே தான். ஏன்னா நீங்கள் வந்ததே 10 தான் வந்தீங்க. 10 காலில் வந்தீங்க. ஸோ 10 மணிக்கு மேலே தான். அந்த டைமில் வந்து அவங்க இதை வந்து சரி பண்ணிக்கிட்டு அது இங்கே வந்து ஆள் நின்றுறது வந்து எனக்கு பிடிக்கல. ஏன் பிடிக்கலன்னா, ஆமாம் நான் இந்த ரூமை புக் பண்ணியிருக்கேன், இந்த ரூமில் வந்து நான் வந்து எனக்கு என் ஃபேமிலியோட நான் தங்கி நான் என்ஜாய் பண்ணணும்னு நான் இருக்கேன். அந்த டைமில் வந்து அவங்க வந்து இல்லை இது போயிடுச்சா அப்புறம் வந்து பார்க்குறேன் அப்படின்னு அதுக்கு அவங்க டைம் எடுத்துக்கிட்டது வந்து கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. ஏன்னா இந்த ரூம் வந்து சீப் கிடையாதுங்க. இந்த ரூம் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான ரூம். எவ்வளோ பேபி நான் சொன்னேன்? 2 நாளைக்கு 35,000 ரூபாய், 2 நாளைக்கு 2 ரூம். சரிங்களா? ஆமாம். ஆனால் அது அவங்க அப்ரூவ் கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வரும்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து இவங்க இந்த மாதிரி வந்து இஷ்யூஸ்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கேட்கும் போது வந்து பண்ணிட்டு இருக்கிறது வந்து கொஞ்சம் அந்தளவுக்கு எனக்கு பிடிக்கல. எனக்கு அது வந்து சரியாக படலை. ஏன்னா இப்போ நம்ம கொடுக்குற காஸ்ட்டுக்கு நம்ம இருக்கிற ஒரு ஹவருக்கும் கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் பே பண்ணுற மாதிரி. ஸோ அந்த டைமில் வந்து அவங்க அதையுமே இது பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கொஞ்சம் அதான் சொல்கிறேன், அது பிடிக்கலன்றேன். அது எப்படின்னா ஒர்க் ஆகாமல் சுத்தமாக இல்லை, ரொம்ப கம்மியாக கேட்டுச்சு. சவுண்டு கம்மியாக கேட்குது. இன்னுமே வந்து இப்போ காலையில் திருப்பி நாங்கள் வந்து யூஆர் ஹேவிங் அவர் டைம் இயர், அந்த டைமில் வந்து கற்றுக்கிட்டு இருந்தாங்க. அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வேணான்ட்டேன், இது பண்ண வேணாங்க, எனக்கு ஃபோனே வேணாம், என்னை விட்டுருங்க நீங்கள் அப்படின்னு. பட் ஏன்னா பக்கத்து ரூமில் ஃபோன் ஒர்க் ஆகுது, அதாவது வேணா அதுலேருந்து கால் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் நிறைய பார்த்துருந்துருப்பீங்க. நீங்கள் வந்து நீங்கள் பாத்ரூம் இல்லை வந்து வார்ட்ரோப்ஸ்லாம் நீங்கள் வந்து இங்கே வந்துக்கலாம்.
நீங்க வார்ட்ரோப் உள்ள லாண்ட்ரி பேக் வச்சிருக்காங்க. நத்திங் ஃபேன்சி, பட் இது எல்லாமே வந்து அந்த பழைய வுட்டு அந்த ஃபீல்ஸ் இருக்கு. உள்ள ஒரு சேஃப் ஒன்று இருக்குது. அண்ட் இந்த கண்ணாடி அகைன் அதே மாதிரி ஒரு மிரர், அப்படியே ஆப்போசிட்ல அதே மாதிரி லைட்ஸ், சூப்பரா பெட்டி வைக்கிறதுக்கான இடம். உள்ள போனோம்னா ஓகே, அண்ட் உள்ள போனோம்னா அந்த பாத்ரூம். இதுதான் வந்து பாத்ரூம். அகைன் பாத்ரூம் வந்து எனக்கு பெருசா ஒரு அப்பீலிங்கா இல்லை. என்னோட நான் சொல்லிடுறேன். ஏன்னா வந்து நம்ம நிறைய ஹோட்டலில் போய் தங்குறோம். அந்த ஹோட்டல் ஸ்டாண்டர்ட்ஸ் ஒன்று பார்த்தீங்கன்னா, இப்போ தாஜ் நான் தங்குறேன், ஒரு பெரிய இந்த ப்ராப்பர்ட்டி 4 ஸ்டார் 5 ஸ்டார் ப்ராப்பர்ட்டி இது. ஐநோ பழைய ரூம், பழைய இது அதெல்லாமே புரியுது. பட் அட்லீஸ்ட் அவங்க இதை பெருசாக்க முடியலனா கூட இந்த இடத்த கொஞ்சம் வேற மாதிரி பண்ணியிருக்கலாம். இந்த டாய்லெட் போலா இருக்கணும், இது புதுசாக போட்டு வந்துருக்கலாம். ஏன்னா இது அச்சை பழைய மாடல். இது வந்து நான் நிறைய ஓல்டு சீப்பரான ஹோட்டல்ஸை பார்த்துருக்கேன். அந்த மாதிரி இருக்குது. அண்ட் ஆன் த ஹோல் இந்த பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியமாக ஃபீல் ஆகும் எனக்கு. இந்த ரூம் பெருசாக இருக்கிறதுனால இந்த ரூம் கண்டிப்பாக 2 ஏசி தேவைப்படும். அது வந்து ஒரு ஏசி சில இடத்துல போதும் சொல்லி விட்டுருவாங்க. பட் இவங்க தாட்ஃபுல்லாக 2 ஏசி போட்டு வச்சிருக்காங்க. அண்ட் 2 ஃபேனு. அந்த ஃபேனுமே வந்து அந்த ஓல்டு டைப்பில் இருக்கிற ஃபேன்ஸ். அண்ட் இந்த மாதிரி ஹோட்டலுக்கு வரும்போது டெஃபினட்டாக நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி உங்கள் தங்கச்சி இருந்தால் கூட்டு வந்துருக்கேன். ஏன்னா உங்களுக்கு போர் அடிச்சுன்னா வச்சு கூட்டலாம். பட் மெயினாக இந்த மாதிரி ஹோட்டல் நம்ம புக் பண்ணுறதுக்கான காரணமே இதோட ஆர்கிடெக்சர் அண்ட் இதோட அந்த பழமை வாய்ந்த அந்த கட்டிடக்கலைகள். ஆனால் அதில் இந்த மெயினாக இப்போ நம்ம ரூம்குள்ளேருந்து வெளியே வந்துட்டோம்னா இந்த பாத்வே இருக்குல்ல, இது ஃபுல்லாகவே இந்த கீழே வந்து இது டைல்ஸ் தானே அடிக்குது. ஆமா, இது ஒரு டைப் ஆஃப் ஒரு மொசைக் மாதிரி சம்திங் சொல்லலாம். குட்டி அழகா அது அந்த ஸ்ட்ரக்சரே தெரியும் உங்களுக்கு. இதெல்லாம் பழைய டிவியில பழைய படத்துல பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க இருந்து நேரா பாருங்களேன். இங்க பாருங்க, நேரா அந்த மேல இருந்து படிக்கிட்டு வருது. அதுவே ரொம்ப சூப்பரா இருக்கு பாருங்க. ஈவன் இந்த படிக்கிட்டு பாருங்க, இதுவுமே வந்து அழகா மேல இருந்து. நைஸ். ஹலோ ஆமா, எப்படி இருக்கு இந்த என்ன ஸ்டைலா இருக்கீங்க? எதிர்பார்க்கலையே. ஸ்டைல் அப்படி ஒரு ஸ்டைல் எங்க அம்மா. இங்க இருந்து நீங்க வந்து மதுரையை பாக்குறதுக்கு ஃபுல்லா பார்க்கலாம். ஈவன் மீனாட்சி அம்மன் கோவில் இங்க இருந்து தெரியும் அழகா. அதான் கொஞ்சம் தூரமா தெரியும், பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். அந்த 4 பெரிய கோவிலோட அந்த இது சூப்பரா இருக்கும் பார்க்கறது. பியூட்டிஃபுல் வியூ இங்க இருந்து. அண்ட் லிட்டரலி நம்ம ரூம் இங்கே தான். ஸோ இந்த ரூம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், இது வந்து ஏதோ ஒரு பழைய ஒரு கவர்மெண்ட் பில்டிங்கில் நம்ம இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும். ஏன்னா யூஸ்வலாக கவர்மெண்ட் பில்டிங் நம்ம ஊரில் இருக்கிறதுலாம் பிரிட்டிஷ் காலத்தில் கட்டினதாக இருக்கும். அது வந்து அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கிறதுனால பார்க்கும்போது இங்கே பாடுறா இந்த பழைய பில்டிங்டா இது அப்படின்ற மாதிரி அந்த ஃபீல்ஸ் இருக்கும். நீங்கள் நான் இன்னொரு விஷயம் காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்க, சர் வில்லியம் ஹார்வி ஸ்வீட். யாரோ ஒரு பெரிய ஆள். அவர் கண்டிப்பாக பெரிய ஆளாக இருந்திருக்கும். எனக்கு தெரியாம கூட இருக்கணும். நான் தப்பு மாதிரி பேசிட்டு இருந்துக்கலாம். இங்கே உங்களுக்கு இவ்வளோ தெரியல அப்படின்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு ஆள் பேர் வச்சு ஸ்வீட்லாம் இங்கே இருக்குது. அது மேலே பார்த்தா இன்னும் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் நம்ம அங்கெல்லாம் தங்கல, ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். கண்ணாடிலாம் பயங்கரமாக இருக்குதுமா. ரொம்ப நாளாக கூலிங் கிளாஸ் போடணும் சார். இல்லை ஃபர்ஸ்ட் டைம் போட்டிருக்கீங்களா நீங்கள் கூலிங் கிளாஸ்? என்னன்னா எனக்கு பவர். ஆமாம் பாருங்க, அழகா கூலிங் கிளாஸ். எனக்கு பவர் இருக்கிறதுனால கூலிங் கிளாஸ், நார்மலான கூலிங் கிளாஸ்ன்னு சொல்ல வேணாம். இது ரியலா நம்ம ஷேட்ஸ் கூலர்ஸ் கூலிங் சொல்ல. என்னடா என்னைய பார்த்து நிறுத்திக்கிட்டே இருக்க? சன்கிளாஸ் அதுதான் இருக்கு. சன்கிளாஸ் அம்மாவுக்கு ரொம்ப நாள் சன்கிளாஸா போடணும் ஆசை. பட் இப்பதான் வந்து அவங்க அதை வாங்கி போட்டுருக்காங்க. அந்த இதோட கண்ணை கூசுது பார்த்துக்கிட்டே இருக்கு. அதை என்னை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருப்பேன். ரூம் எப்படி இருந்துச்சு? ரூம் how do you guys feel about the room? எஸ் நல்லா இருக்கு, சூப்பரா நல்லா இருக்குது. பழமையான விஷயம் மாதிரி பழைய இது வந்து ஞாபகப்படுத்துற மாதிரியான ஒரு இது. இப்போ நார்மலா ரூம் எடுத்தாங்கன்னா அது ஒரு யூஷுவல் ஸ்டே மாதிரி தான் ஆயிரும். இது வந்து என்னன்னா நம்மளுக்கு வந்து மெமரிஸ் கிரியேட் பண்ணும்ல. எக்ஸாக்ட்லி, அது ஒரு விஷயம். சோ அதுக்காக தான் நீங்க இந்த மாதிரி பிளேஸை வந்து நிறைய ரூம் நம்ம வந்து ஸ்டே பண்ணிருக்கோம். பட் இப்போ வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்குது வந்து இந்த ஹெரிடேஜ் ஹோட்டல் இருக்குல்ல, அது வந்து நம்ம இது நம்ம மதுரையிலே ஹெரிடேஜ் பிகாஸ் அதுவுமே நல்லா இருக்கும். அது உள்ள வந்துட்டு பிரைவேட் பூல் இருக்கும். ஸோ சூப்பரா இருக்கும். ஸோ இன்னுமே அது ஞாபகம் இருக்கு. அந்த மாதிரி இதுவுமே இதுக்கப்புறம் ஞாபகம் இருக்கும். இன்னும் இதுக்கு முன்னாடி ஒரு பிளேஸ்ல போய் ஸ்டே பண்ணியிருந்தோம் காரைக்குடியில. ஸோ அதெல்லாம் வந்துட்டு மறக்கவே முடியாது. திருப்பி அகைன் போலாமான்னு அது 230 வருஷம், இது 140 வருஷம். இந்த மாதிரி பழைய இதுல தங்குறது
அது வந்து ஒரு இது. ஆனா அது அவங்க இன்னும் பெட்டரா ஹேண்டில் பண்றாங்க அப்படின்னா இந்த ஹோட்டல்ல இன்னும் சூப்பரா இருக்கும். ஏன்னா we have ஒரு சின்ன ப்ராப்ளம். அந்த சின்ன ப்ராப்ளத்தை வந்து ரொம்ப ஃபீல் பண்ணது வந்து யாருன்னா ஆலியா தான். ஆலியா என்னாச்சு ஆலியா? அது ஒரு மாதிரி தட் பஞ்சன் ஸ்மெல் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஸ்மெல் வந்துச்சு. அது சில பேருக்கு வந்து ஒப்பாது, எனக்கு சுத்தமா ஒத்துக்காது. அது என்ன பஞ்சன் ஸ்மெல்னா நீ தமிழ்ல ஒண்ணு சொல்லுவீங்க, ஒரு மாதிரி ஹவுஸ் நாத்தம்னு சொல்லுவாங்க. அது அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. அது மழையெல்லாம் அந்த பூசணம் போட்டு இருந்துச்சு அந்த இடம்லாம். ஸோ அது பூசணம் இல்ல அங்க, அது கார்னர்ல அந்த கிளாட் ஆகி இருந்துக்கு தண்ணி. அது வந்து சில பேருக்கு இதுவாது, எனக்கு சுத்தமா ஒத்துக்காது அந்த மாதிரி இது. ஸோ அது மட்டும் ரொம்ப ஒரு மாதிரி மூச்சு அடைக்கும், அது அந்த மாதிரி இருந்துச்சு அது. எக்ஸாக்ட்லி. ஸோ தட்ஸ் த ப்ராப்ளம் ஹியர். கொஞ்சம் அதிகமா தெரிஞ்ச மாதிரி எங்க ரூம்ல கொஞ்சம் அதிகமா இருக்கும், உங்க ரூம்ல கம்மி. அந்த ஒரு வாசம் மட்டும் கொஞ்சம் கடுப்பாயிருச்சு உள்ள. அப்புறமா நாங்க ரூமை மாத்திக்கிட்டோம். ரூம் மாத்தி காட்டினாங்க இன்னொரு ரூம். அந்த ரூம்லயும் ஹெவியா வந்துச்சு. நானும் ஆச்சு பண்ணி பார்த்தேன். அது ரொம்ப பழமையான. ஆமா, ஆல்மோஸ்ட் இந்த இடம் க்ளோஸ் பண்ணியே வச்சிருக்காங்கல்ல. இப்ப நம்ம யூஸ் இல்ல, க்ளோஸ் பண்ணியே இருக்கறதுனால மழை அந்த வுட். சோ இதெல்லாம் நீங்க வந்து சகிச்சுக்கிட்டு தான் போகணும். நீங்க இங்க வரதா இருந்துச்சு. அந்த அளவுக்கு பேட் இல்ல இது. லைக் வந்து மேபி ரூம்ஸ் அந்த மாதிரி, மேபி இப்போ வின்டர் சீசன்லாம் இருக்குல்ல, அந்த நாள் அப்படி இருக்கலாம். சம்மர் சீசன்ல அப்படி இருக்காது. சோ யா, நல்ல ஸ்டே இது. ஆக்சுவலி காலையில எந்திரிச்சோன்னா பிளசண்டா வந்து பெயின் சொல்லி. பிளஸ் என்னன்னா இதோட வியூஸ் அண்ட் இது எங்க இருக்கிறோ அதை வச்சுதான் இதோட பிளஸ். திஸ் இஸ் a beautiful லொகேஷன். அண்ட் எங்க கிட்ட இருந்த இந்த ஒரு ப்ராப்ளம் இது, அந்த போனும் இது தான் எங்களுக்கு ப்ராப்ளம். ரெண்டு ப்ராப்ளம் தவிர we are good to go. and also சர்வீஸும் பயங்கரமா இருந்துச்சு. பார்க்கறவங்கலாம் சிரிச்சு ஹாய் சொல்லிட்டு போறாங்க. ஆப்வியஸ்லி எல்லா ஹோட்டல்லையுமே இது இருக்கும். ஃபுட்டுமே காலையில வாஸ் குட், நல்லா இருந்துச்சு. இந்த உப்பு மட்டும் அவங்களோட சட்னியில சேர்த்துக்கிட்டாங்கன்னா ஐ பி வெரி ஹாப்பி. எல்லா ரெஸ்டாரண்ட்லயும் நாங்கள் இப்போ ஸ்டே பண்ண எல்லா ஹோட்டல்லையும் உப்பு சேர்த்துக்கிட்டா இது பெஸ்டா இருக்கும். எஸ், we have. அண்ட் இப்போ நம்ம வந்து வெளியே போகலாம், வாங்க சாப்பிட்றதுக்கு.